வெல்கம் டு சரசு சமையல். என்னடா வெல்கம் பண்ணிவிட்டு கிச்சனை காட்டிகிட்டு இருக்கனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கிச்சனில் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு நின்று யோசித்தேன். இந்த லேடிஸ்க்கு உள்நாட்டு பிரச்சனையே இதுதாங்க. மறுநாள் காலையில் என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறத முத நாளே யோசித்து வச்சுக்கிறது. அப்படி யோசித்தப்போ தான் எனக்கு இந்த மிக்ஸி 2 கண்ணில் பட்டுச்சு. என்னவோ பழமொழி சொல்லுவாங்கல்லங்க, 1க்கு 2 ஓதனியத்துக்கு 3ன்னு. ஒரு மிக்ஸி ஓடலைன்னு சொல்லிவிட்டு இன்னொரு மிக்ஸி வாங்கினேன். அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறனால ஞாபகமாக நான் அதையுமே வச்சுருக்கேன். இந்த மிக்சியெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என் மேலேயே கோவம் வந்துச்சுங்க. இந்த மிக்சியெல்லாம் இருக்கிறனால தானே நம்ம இந்த அம்மியெல்லாம் விட்டுட்டு இந்த மிக்சிலேயே அரைச்சிட்ருக்குறோம். இந்த அம்மியில் தேங்காய் சட்னி, கார சட்னியெல்லாம் அரைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அமோகமாக இருக்கும். காலையில் கண்டிப்பாக பணியாரத்துக்கு அம்மியில் தான் சட்னி அரைக்கிறதுன்னு முடிவு பண்ணேன். இப்போ நம்ம ஆட்டுக்கல் யூஸ் பண்ணுறதில்ல, அம்மி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அன்றைக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறது கைக்கு கழுத்துக்கு எல்லாமே எக்ஸசைஸாக இருந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கை வலி, கழுத்து வலி இந்த மாதிரியெல்லாம் அவதிப்படுறோம். ஆனாலும் நம்ம இந்த நவநாகரிக உலகத்தில் இந்த மிக்ஸி இல்லாமல் நம்மளால் வாழ முடியலைங்க, இன்க்ளூடிங் மீ. கரண்ட்டு போயிடுச்சா, அச்சச்சோ குழம்புக்கு அரைக்காமல் விட்டனே, சட்னி அரைக்காமல் விட்டனே நம்ம புலம்புறோம். ஒவ்வொரு விஷயங்களும் இப்படித்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் பட்டதை எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்தேன். அன்றைக்கி சிமெண்ட் தரையில் ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இல்லைங்க. இன்றைக்கி எடுத்த பக்கமெல்லாம் நம்ம டைல்ஸை போட்டு வச்சுருக்கோம். பாத்ரூமில் பாருங்கள், அப்படியே ஆள் உயரம், அதுக்கு மேலே நம்ம டைல்ஸை ஒட்டி வச்சுருக்கோம். அதில் எல்லாம் கரை பிடிச்சிருச்சுன்னா கையை போட்டு தேய்ன்னு தேய்க்க வேண்டியது. அப்புறம் கை வலி வராமல் நமக்கு என்ன பண்ணோம்? நமக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் அன்றைக்கி எங்கெங்கே இருந்துச்சு? மார்பிள் எங்கெங்கே இருந்துச்சு? சிமெண்ட் தரை போட்டு நல்லா தண்ணி விட்டு அடித்து விட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீடு கழுவுற வேலையே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம அந்த மாப்பை வச்சுக்கிட்டு தொடன்னு துடைக்கிறோம். நமக்கு எல்லாமே முக்கியமாக கால் வலி வர்றதுக்கு நான் சொல்லுவேங்க, அடித்து சொல்லுவேங்க, இந்த மார்பிள், கிரானைட் இதெல்லாம் தாங்க ஒரு காரணம். அன்றைக்கெல்லாம் சிமெண்ட் தரையிலேயே எல்லாமே பண்ணாங்க, படுத்திருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்னங்க பண்ணுச்சு? எதுவுமே பண்ணல. ஆனால் இன்றைக்கி நமக்கு குதிக்கால் வலி வருது, முட்டு வலி வருது, எல்லாமே இதுதான். கிரானைட் அப்படியே பளபளான்னு வச்சுக்கணுன்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, அதனால் கெடுதல் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சுகத்தையெல்லாம் யாருமே விடுறதுக்கு தயாராக இல்லைங்க. அப்புறம் அடுத்ததாக நம்ம சட்டிக்கு வருவோங்க. சாப்பாடு அன்னைக்கு சட்டியில் அடுப்பில் வேக வச்சு வடித்து நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம குக்கர் விதமாக அப்படியே சைஸ் வாரியாக வீட்டில் வச்சுருக்கோம். நம்ம யாராவது சட்டியில் சமைக்கிற மாதிரி சொல்லுங்கள். நானுமே சொல்கிறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஷோவுக்கு பண்ணுறேன். உங்ககிட்ட இதை நான் ஒரு இதாக பெருமைக்கு சொல்லலைங்க. எத்தனை குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே சைஸ் வாரியாக ஒரு கபோர்டு ஃபுல்லாக நான் குக்கர் தான் வச்சுருக்கேன். இது இல்லாமல் இன்னொரு கபோர்ட்லேயும் நான் வச்சுருக்கேங்க. இந்த குக்கர் இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் இருக்க முடியல. உசுன்னு சவுண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு சமையல். ஆனால் அன்னைக்கு இருந்த ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லையேங்க. அன்றைக்கி அடுப்பு, விறகு, நானும் தான் ஒரு சூட்டடுப்பு வச்சுருக்கேன். எங்கே பின்னாடி கொல்லையில் பரணி மேலே தூக்கி வச்சுருக்கேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் அதை எடுக்கிறது. நம்ம தான் இப்போ எல்லாருமே அடுப்பில்லா உலகத்துக்கு மாறிட்டோமே. கேஸ் தான் நமக்கு உலகம், கேஸ் தான் மூச்சு. கேஸ் ஒரு நாளைக்கு தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற கவலை எல்லார் மனசுலேயும் வந்துருச்சுங்க இன்றைக்கி. அன்றைக்கி இருந்த ஆரோக்கியம் நமக்கு இல்லை பாருங்கள். அன்றைக்கெலாம் இந்த மாதிரி தான் ஸ்டீல் சேரை தான் வீட்டில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சோஃபா, குஷன் வச்ச சோஃபா என்ன, திவான் என்ன, சேர் என்ன, பிளாஸ்டிக் சேர் 2 பக்கமும் கைப்பிடி வச்ச மாதிரி சாய்மானத்துக்கு. அந்த மாதிரி ஃபேன் இல்லாமல் யாராலையாவது இருக்க முடியுதாங்க? அன்றைக்கி அந்த கைத்துக்கட்டில் படுத்திருந்தாங்க, காத்தோட்டமாக படுத்திருந்தாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மெத்தையில் படுக்கிறோம். அந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குதாங்க? இல்லவே இல்லைங்க. இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை மாறணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலைங்க. என்னவோ அன்னைக்கு வாழ்க்கையை நினைக்கும் போது இதையெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். நானும் தான் அதே தப்பை பண்ணுறேன். தண்ணி அன்னைக்கெல்லாம் நம்ம முனிசிபாலிட்டி பைப்பில் வந்த தண்ணியை பிடிச்சி வச்சு குடித்தோம், எந்த நோயுமே வரல. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஆர்ஓ சிஸ்டம் இல்லாத வீடே இல்லை. முட்டியெலும்பே தேஞ்சு போகிறதுக்கு காரணமே இந்த ஆர்ஓ சிஸ்டம் தண்ணி தான். அன்றைக்கி இப்படி நம்ம குழா தண்ணியை பிடிச்சி பித்தளை பானையோ, சில்வர் பானையோ, செம்பு பானையோ, ஏதோ ஒரு பானையில் நம்ம பிடிச்சி வச்சு தான் நம்ம அன்றைக்கி புழங்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலமை மாறி போயிடுச்சுங்க. ஆர்ஓ இல்லாத வீடே இல்லை. அந்த தண்ணிக்கு குடிக்கலைன்னா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதே மாதிரி எண்ணெய், அன்றைக்கி செக்கில் அரைச்ச எண்ணெய் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வெளிநாட்டு எண்ணெய் என்னென்னவோ வருது, ஆலிவ் ஆயில் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாலும் நம்ம நாட்டு எண்ணெய்க்கு விட்டது தாங்க எல்லாமே. நம்ம கடலெண்ணெய், நம்ம நல்லெண்ணெய், நம்ம தேங்காய் எண்ணெய், நம்ம விளக்கெண்ணெய், இந்த 4 எண்ணெயை மட்டுமே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள்.
இடையிலலாம் கூட கொஞ்ச காலம் எல்லாருமே ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டையுமே விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இதை மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நல்லதும் கூட. அப்புறம் அந்த காலத்தில் வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சுங்க. நமக்கு டைமும் இருந்துச்சு. ஆனந்த விகடன் என்ன, அவல் விகடன் என்ன, குமுதம், குங்குமம், கல்கி அந்த காலத்து புக்கெல்லாம் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே செல்லு, கம்ப்யூட்ரு, டேபு அப்பா ஓடிட்டே இருக்கிறோம். உலகம் அப்படி போயிட்டுருக்குதுங்க. புக்கு படிக்க எங்கே நேரம் நமக்கு? எப்பயாச்சும் ஒரு நேரம் எடுத்து பிரட்டி பார்க்குறோம், அவ்வளோதாங்க. ஆனால் அன்றைக்கி நாம் அந்த புத்தகத்துலலாம் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி செல்லை பார்க்குறதுனால நம்ம உடல் நலத்துக்கு தானேங்க கேடு. அப்புறம் வீட்டில் இந்த முறம் கண்ணில் பட்டுச்சுங்க. இந்த முறம் கண்ணில் பட்டோடனே இன்றைக்கி வந்து எல்லாருமே இதே மாதிரி பிளாஸ்டிக் முறம் வந்திருக்கு. நான் ஆனால் முறம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. இந்த பிளாஸ்டிக் முறத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறத்துக்கு விட்டது தாங்க எல்லாமே. நான் இந்த அம்மியில் ஆரம்பித்த கதை எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 1-2 விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்க. ஆனால் இப்போல்லாம் எத்தனையோ விதமான கிரைண்டர் வந்தாலும் நான் வந்து அப்போ வாங்கின கிரைண்டர் தாங்க நான் இன்னமும் யூஸ் பண்ணுறேன். அந்த விஷயத்தில் நான் வந்து பெருமைப்பட்டுக்கிறேங்க. எப்போயாவது செக்கில் ஆட்டுற பழக்கமும் உண்டு. சட்னியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக அரைக்கணும் அப்படின்னா செக்கில் போட்டு ஆசையாக இருந்தால் போட்டு ஆட்டிக்குவோம். இந்த செக்கில் ஆட்டுறதுமே பார்த்திங்கன்னா இந்த குட்டி செக்கு காட்டுறேன் பாருங்க, நம்ம இதை வந்து இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுலேயே இப்போ மார்பிள் வந்திருக்கு. ஆனால் அந்த மார்பிளை காட்டிலும் இந்த கல் தாங்க ரொம்ப நல்லது. எப்பயுமே வந்து அப்படியே ஷோ காட்டுறதெல்லாம் வந்து அது ஷோ தான், யூஸ் இல்லை. எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், உடஞ்சிருக்கு. நான் ஒரு நாள் எங்கள் பாப்பாவுக்கு பாசி பருப்பு கடைகிறதுக்கு இதில் பூண்டு தட்டி போட்டு நான் அவளுக்கு வேக வச்சு கொடுத்தேன். அவள் வந்து ஒரு தடவை சொன்னான், அம்மாச்சி கல் எனக்கு நெருங்குது பருப்பில் அப்படின்னு சொன்னான். ஓ, பருப்பில் கல் இருந்திருக்கும் பாப்பா, பரவாயில்ல எடுத்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா அடுத்த வாய்க்கும் எனக்கு கல் வருதுன்னு சொன்னான். உடனே நான் பருப்பு எடுத்து பார்த்தா இந்த மார்பிள் நுணுங்கி அந்த பருப்பில் கிடக்குதுங்க. பாருங்கள் ஷோ எப்படி இருக்குது. அந்த ஷோ இல்லாமல் இருக்கிற கல்லோட தன்மையை பாருங்கள். அந்த கல் தாங்க என்றைக்குமே நல்லது. இந்த மார்பிள் எல்லாம் வேஸ்ட்டுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வாங்கிடாதீங்க. நான் இதை இப்போ தூக்கி தான் போட்டு வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக எடுத்தேன். அப்புறம் அடுத்ததான் நம்ம இந்த அருவாமனைக்கும் வெஜிடபிள் கட்டருக்கும் வருவாங்க. இந்த அருவாமனைக்கு விட்டது தாங்க எல்லாமே. என்னதான் நமக்கு வெஜிடபிள் கட்டரை இருந்துச்சுனாலும் அப்படியே சக் 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 நம்ம நறுக்கிட்டே போவோம். ஆனால் வந்து இந்த அருவாமனைக்கு விட்டது தாங்க. ஒரு 4 அருவாமனை இருந்துச்சுன்னா நல்லா கல்யாணமே பண்ணிடுவாங்க அந்த நாளில். அப்படி அருவாமனையில் வந்து நறுக்கி எடுப்பாங்க. இன்றைக்கி சாப்பர் என்ன, வெஜிடபிள் கட்டர் என்ன நிறைய வந்துருச்சுங்க. எத்தனை வந்தாலும் நான் ஆனால் வந்து அந்த விஷயத்தில் மாற்றமே இல்லைங்க. எப்பயாவது தான் நான் வந்து வெஜிடபிள் கட்டருக்கு போவேன். நான் வந்து அருவாமனையிலேயே தாங்க உட்காந்து தான் நான் காய் நறுக்குவேங்க. அடுத்தது இந்த தேங்காய் துருவிங்க. தேங்காய் துருவி எத்தனையோ வந்திருக்கு. ஆனாலும் இந்த இரும்பில் இருக்க தேங்காய் துருவி பாருங்கள், எனக்கு வாங்கி 35 வருஷம் ஆகுதுங்க, அப்படியே இருக்குது. இந்த சில்வரில் வாங்கின இது ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் வாங்கினேன், நல்லா இருக்குன்னு. ஆனால் எனக்கு யூஸே இல்லை. இந்த இரும்பில் வாங்கினது வந்து நல்லா இன்றைக்கும் துருவிட்டு இருக்குதுங்க. அது துருவவே மாட்டேங்குது. ஒரு மூலையில் தூக்கி தான் நான் போட்டு வச்சுருக்கேங்க. இதுதான் அந்த பளபளா சில்வருக்கும் இந்த இரும்புக்கும் உள்ள வித்தியாசங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, நான் சமையல் ரூமுக்குள்ளே போய் இந்த வீடியோ எடுத்த டைமிங் வந்து எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் கூட ஆகலை. இது எல்லாத்தையும் என்னவோ இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிட்டேங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கலாம். நம்ம வீடுன்னு ஒன்று நீ கட்டினா நம்ம வந்து சிமெண்ட் போட்ட வீடு தான் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வருதுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தோணுது. காலம் போன கடைசியில் இதெல்லாம் தோணி என்ன பண்ணுறதுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தா இன்னும் எவ்வளவோ இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைங்க. ஆனால் அந்த காலத்துக்கு நம்ம எப்படி மாறுறது? இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டோம். நம்மளால் வந்து கேஸ் அடுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? மிக்சி இல்லாமல் இருக்க முடியுமா? கிரைண்டர் இல்லாமல் இருக்க முடியுமா? நோ சான்ஸ், எதுவுமே முடியாது. ஏதோ என்னோடய மனசு ஆதங்கத்தை இன்றைக்கி நான் உங்ககிட்ட வெளிப்படுத்திட்டேன், அவ்வளோதாங்க. இதையும் மீறி இயற்கையான சூழலில் வாழ முடிஞ்சவங்க கண்டிப்பாக இயற்கையான சூழலை உருவாக்கிங்க. என்னங்க, நான் சொன்னது உண்மைதானே? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பொழுதுபோகலின்னு சரசமாக இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, என்னவோ தெரியல, அந்த காலத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க தோணுச்சு. அந்த காலத்து கைத்துக்கட்டல் தூக்கம், அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் ஓடி ஆடினது, அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போனது எதுவுமே நமக்கு இனிமேல் திரும்பி வராது. இருந்தாலும் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம்.